என் டாட்டர் வந்திருக்கா. அவள் தான் இன்றைக்கி வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் பண்ண போகிறா. அதை வந்து ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்றைக்கி நான் ஸ்ப்ரிங் ஆனியன் ரைஸ் பண்ண போகிறேன். இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. இது வந்து என்னோட மெத்தடு. நான் இப்படி தான் என்னோடய பசங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஃபஸ்ட்டு கடாயை வச்சுக்கிறேன். அது ஹீட் ஆனோன்னே நெய் விட்டுக்கிறேன் கொஞ்சம். இப்போ நெய் சூடாகிடுச்சு. இந்த நெய் சூடானா நான் கொஞ்சம் கடலெண்ணெய் ஆட் பண்ணேன், அது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போது இந்த ஆனியன் ஃபஸ்ட்டு போடுறேன். இது வந்து நம்ம நார்மல் ஆனியன் இல்லை, இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் உள்ள அந்த கீழ் பார்த்து தான் போட்டிருக்கேன். அதுதான் வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ரைஸ்க்கு. கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். முந்திரி, பச்சை மிளகா. என்னோடய பையன் வந்து கேஷ்யூ சாப்பிட மாட்டான், அதனால நான் இந்த மாதிரி ரைஸில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவேன். ரொம்ப பொன்னேரமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக வந்தோன்னே இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் யூஸ் பண்ணுவேன். ஸோ வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த பதத்துக்கு இருக்கணும். இதுக்கு மேலே ரொம்ப ப்ரௌன் ஆக வேணாம், ரைஸோட டேஸ்ட் மாறிடும். இப்போது ஸ்ப்ரிங் ஆனியன் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இதை சுருங்குற வரைக்கும் நல்லா வதங்கிட்டோம். இது ஸ்ப்ரிங் ஆனியன் வதங்கிடுச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதும், இல்லாட்டி கலர் மாறிடும். இப்போது இன்றைக்கி நான் வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் பாஸ்மதி ரைஸும் எடுத்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை போட்டு மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு போட வேண்டியது, அவ்வளோதான். இப்போது ரைஸ் போட்டாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் இது சர்வ் பண்ண ரெடி. ஈஸியாக பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட சைட் டிஷ் வந்து கிரேவி இல்லை ரைத்தா இல்லை வெறும் தயிர் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.